ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சண்முகம் பேசுகிறேன். இப்போ என்னென்னா என்னோடய லைஃப்பை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. நான் சின்னதில் நான் பிறந்தது அம்மா அப்பாட்ட. எனக்கு அண்ணனும் இருக்கிறவங்க, அண்ணனும் நாங்கள் 2 பேருமே அம்மா அப்பாட்டில் தான் பிறந்தோங்க. அப்போ ரொம்ப கஷ்டம் அப்பா அம்மாவுக்கு. நாங்கள் 2மே கை குழந்தைதாங்க. அப்போ அப்பா இந்த புல்லு, இந்த மாடெல்லாம் சாப்பிடுமில்லங்க, அந்த புல்லு சாமியை கொண்டு போவாப்பிள்ளைங்க மார்க்கெட்டுக்குங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க அவர் இருக்கிற இதுக்குங்க, சந்தைக்குங்க. அது தோல் தலையில் வச்சு சேர்ந்துட்டுங்க கொண்டு போய் அது விற்றா தான் 5 ரூபா தருவாங்க. அந்த 5 ரூபாய் வாங்கியிருக்காங்க அரிசி, வீட்டுக்கு உண்டான பொருள், எங்களுக்கு தீர்மானம் இப்படி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு. திடீர்னு அப்பாவுக்கு அந்த தோட்டத்தில் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டங்க. சரி, குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அப்பா ஒரு தோட்டத்தில் பண்ணையத்துக்கு இருந்துட்டாப்பிள்ளைங்க. அதாவது ஒரு வேலையை, தோட்டத்து வேலையை வருஷம் முழுக்க போய் இருக்கிற மாதிரிங்க. அப்புறம் அந்த தோட்டத்தில் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையாத போயிடுச்சுங்க. ரொம்ப முடியலைங்கப்பா. அப்போ தோட்டத்துக்கார்கிட்ட அம்மா போய் கேட்குங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோங்க அப்படின்ட்டு. அப்பா ஒரு பணம் ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் அப்பா வாங்கியிருப்பாப்புலன்ட்டுருக்குங்க. சரி, இப்போ பணத்தை கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போனால் தோட்டத்துக்காரர் சொல்லுங்க, ஏங்க அவரே வேலைக்கு போக முடியாத, உங்கள் தோட்டத்து வேலை பண்ண முடியாத, உங்கள் படத்துக்கு வேலைங்க 2 குழந்தைய வச்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு அம்மா கேட்குறேன். இல்லை, பணத்தை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த தோட்டத்துக்காரர் சொல்லுங்க. எங்கள் அப்பாவோட பிறந்தது மொத்தம் 9 பேருங்க. 6 பசங்க 3 பிள்ளைங்க. அதில் 3 பிள்ளைகள் ஒரு அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, மிகப்பெரிய. அந்த அத்தைனா உயிரே கொடுக்குங்க. அப்படிப்பட்ட அத்தை இது. சரி, தம்பி இப்படி கிடக்குறானே அப்படின்ட்டுங்க, அத்தையுமே வீட்டில் 5 6 உருப்படி ஆடு இருக்குதுங்க. கொண்டு போய்ங்க சந்தையில் உருப்படி பிடிச்சி விற்று போட்டுங்க. உடனே அப்பா இருக்கிற தோட்டத்தை பார்க்க வந்தாப்பிள்ளைங்க. இது எனக்கு தெரியும், நாங்களெல்லாம் குழந்தைங்க. ஆனால் அப்பா எங்கள்கிட்ட சொல்லுவாப்பிள்ளைங்க, இந்த மாதிரி கஷ்டம்டா, எங்கள் ஒத்த தாண்டா எங்களை காப்பாற்றுன்னு பணம் கொடுத்தா அப்படின்னு அப்பாவும் சொல்லுவாப்பில்ல, அம்மாவும் சொல்லுவாப்பில்ல. உடனே தோட்டத்துக்கார்ட்டு கொண்டு பணத்தை கொடுத்துட்டுங்க தம்பியை கூட்டிகிட்டு, சரி வா நான் எந்தடா தம்பின்ட்டு எங்களையெல்லாம் கூட்டிகிட்டுங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே உடம்பெல்லாம் சரி பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறம் அங்கே மேட்டுப்பாளையம் வந்தேங்க. இங்கே சரி, இந்த கிணத்து வேலையெல்லாம் நிறைய வேலை, கட்டட வேலை தான், கிணத்து வேலையெல்லாம் இருக்குங்க. அப்போ நைட்டு பூரா கிணத்து வேலைக்கு போனால் நைட்டில் தான் போக முடியுங்க. இந்த வெயிட்டு வச்சு அதில் கீழேருந்து இறங்கி இது கொண்டு வேணுங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பா போய் ரொம்ப கஷ்டப்பட்டாப்பிள்ளைங்க. அப்போ 50 ரூபாயோ 75 ரூபாயோ நம்ம சம்பளம். அதை வாங்கிட்டு நம்மளுக்கெல்லாம் வருவாருங்க. ஏன்னா அப்போ சாப்பாடு இந்த நல்ல சாப்பாடு, இப்போ நான் சாப்பாடு நாங்கள் வாரத்தில் 2 தடவையோ 3 தடவையோ என்ன தான் பார்க்க முடியும், மற்றதெல்லாம் ராய்க்கழிங்க. ஆனால் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேங்க. அப்படி கஷ்டப்பட்டுங்க. சரி, கட்டட வேலைக்கு போய் ஆரம்பித்தாப்பிள்ளைங்க. கூலி கொஞ்சம் பெருசாக பரவாயில்ல, ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ ஆச்சுங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோங்க, ஸ்கூல் நான் 5ஆவது படிச்சுட்டு இருக்கிறேங்க, அண்ணன் 6ஆவது படிச்சுட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. அண்ணன் 6ஆவதுல நின்றுட்டாப்பிள்ளைங்க, நானும் 5ஆவதுல நின்றுட்டேங்க. அண்ணனும் நின்று நானும் நின்றுட்டேங்க. சரி, 2 பேரும் நின்றுட்டீங்களோ அப்படின்ட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்பா அம்மா அப்போ வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவும் வேலைக்கு போயிடும், அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாப்பிள்ளைங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணி வைக்கணுங்க, போய்ங்க அந்த இந்த கரும்பு சக்கையெல்லாம் இருக்குதுங்க, ரோட்டில் காய போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த ரோட்டில் இந்த முள்ளெல்லாம் வெட்டி கொட்டிட்டு போட்டிருப்பாங்க. அண்ணன் முள் நறுக்கிட்டு வந்துடுவாப்பிள்ளைங்க. நான் சக்கையள்ளி ஒரு சமையை கட்டிட்டு வருவேன். அவங்க வரத்துக்குள்ளே கொண்டு இது போட்டுங்க. வீட்டில் மக்காது இருக்கிற சாமான் ஒன்று நான் சாமான் கழுவுனா அண்ணன் தண்ணி சமைக்கணுங்க, இல்லை அண்ணன் தண்ணி சமைத்தா நானும் சாமான் கழுவணும். இப்படி அவங்க வரத்துக்குள்ளே பண்ணி வைக்கணுங்க.
ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அவங்க வந்தால் தான் நம்ம பண்ணி வச்சா தான் அவங்க இன்னும் நம்மளுக்கு சமைச்சு போடுவாங்க. இப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் வாடகை வீடு தாங்க. ஒரு மேட்டுப்பாளையம் வந்து ஒரு 7, 8 வருஷமாக வாடகை வீட்டிலேயே தான் இருந்தோங்க. ஒரு 6, 7 வீடாட்டும் மாற்றிருப்போங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கூல் விட்டு நின்னோன்னையுமே சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நம்ம படித்தாலும் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி தான் சம்பளம் வாங்கணும், அதை ஏன் இப்பயே நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த முடிவு எடுத்துங்க. அந்த லாட்டரி சீட்டெல்லாம் அப்போ ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அப்பயும் எனக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்குங்க. அப்பயும் நான் லாட்டரி சீட்டு விற்க ஆரம்பித்தேங்க. காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருங்க. அப்போ லாட்டரி சீட்டு விற்றுனா ஒரு 300 400 வருங்க. என் சாப்பாடு செலவு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே போயிருங்க. மிச்ச காசு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துனாங்க. நான் வரத்துக்குள்ளே அம்மா சாப்பாடு கொண்டு வச்சுருங்க. வந்து வீட்டில் கொடுத்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நானும் அண்ணனும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா அம்மா 4 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறப்போ ஒரு சொந்த இடம் ஒன்றும் விற்கிற மாதிரி வந்துச்சுங்க நம்ம கைக்கு. சரி அப்பா வந்துட்டு சரி நம்ம ஏன் எத்தனை வருஷம் இப்படி வாடகை வீட்டிலையே இருக்கிறது, குழந்தைகளை வச்சுட்டு ஒரு இந்த இடத்தையே வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டுங்க. அப்போ காசு செஞ்சுங்க ஒன்றா சொந்த இடம் வாங்கியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்போ வந்து வெறும் சாலை வீடாக தான் இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் வெறும் தோட்டமாக வெறும் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி பூரா நம்ம வீட்டில் தான் பூந்து போகுங்க. சரி நம்ம குழந்தைகளை வச்சுட்டு இப்போ எப்படி படுக்கிறதுன்னுட்டுங்க முன்னெல்லாம் சாலையெல்லாம் பிரிச்சுட்டுங்க கையில் இருந்த காசு இருந்து போட்டு வீடெல்லாம் கட்டி வீட்டெல்லாம் முடிஞ்சு புண்ணியத்தினெல்லாம் முடிஞ்சுங்க. அது முடிஞ்சு ஒரு மாதம் கூட இல்லைங்க. கையில் கொஞ்சம் பணம் வந்துருக்குது. அப்புறம் அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டிங்க அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்குங்க. சரி பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணங்க 23 வயசில் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்க. அப்போ வந்து நான் வந்து கடையில் இருக்கிறேங்க, கறி வெட்டிட்டுங்க. அப்போ வந்து நான் வந்து எனக்கு நிம்மதியாக தூக்கமாக இருக்காதுங்க. 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிங்க வீட்டு விட்டு வந்து வெளியே வந்துட்டுனாங்க. நைட்டு வைக்காத போய் ஒரு ரூபா சாப்பிடணும் கடை எடுத்து வைக்கிறதுக்கு 9 மணிங்க டான்போது 9 மணிக்கும் போது நான் கடையை எடுத்து வச்சுருவேங்க. அவங்க இருக்க சொன்னால் கூட நான் இருக்க மாட்டேங்க. ஏன்னா நான் படத்துக்கு ஓட வேணுங்க. என்னோடய வாழ்க்கையே அப்போ வந்து தேட்டர்லையாவது குடியிருக்கேன். 9 மணிக்கு போனாங்க வீட்டில் இப்படின்னு அம்மா சாப்பாடு போட்டு வைக்க சாப்பிட்றா அப்படின்னு போய் குளிக்கிறதுனா இல்லையாங்க. போய் இப்படின்னு வாயில் அள்ளி கொஞ்சோண்டு சாப்பிட்டுங்க உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு சினிமா தேட்டருக்காங்க. 1 மணிக்கு வந்து படுத்துனாங்க. மக்காது 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை கடைக்கு ஓட்டணுங்க. இப்படி ஏன் லைஃப் ஓடிட்டே இருந்துச்சுங்க. சரி அப்போ வந்துங்க அந்த கடையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப தூக்கங்கட்டுங்க உடம்பு கொஞ்சம் இதெல்லாம் போச்சுங்க. சரி விட்டுனா கடையை விட்டு நின்னோம். அப்பா வந்து கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் வரோம் அப்பா உங்கள் கூடன்ட்டு. அண்ணனும் கட்டட வேலை தாங்க, நானும் கட்டட வேலை தான், அப்பாவும் கட்டட 3 பேருமா கட்டட வேலை தாங்க. ஒன்றா போனோங்க. போயிட்டு இருக்கிறப்போ சரி நம்மளால் கல் மணி ஏன்டா சேர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அப்பா அம்மா சொல்ல. கல் மணி ஏன்டா சேர்ந்துட்டு இருக்கிற, வேறு வேலைக்கு போ அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேங்க. நம்ம பிரான்ஸ் சென்ட்டுங்க இந்த பெங்களூரு மைசூர் இந்த கம்பர்ஷன் வண்டி ஓட்டுவாங்க இந்த மலை ஏறிங்க. ஒரு நாள் ஃபஸ்ட்டு பெங்களூரு தான் போனேங்க. பெங்களூர் போய் ஒரு 6 மாதம் இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அங்கே வந்து இந்த வேட்டெல்லாம் வைப்பாங்க. வேட்டு வச்சோம்னா அங்கே ரொம்ப பிரச்சனையாகிடுச்சுங்க. பக்கத்தால் தோட்டம் அங்கே போய் அந்த கல்லெல்லாம் விழுந்தா தோட்டத்துக்கார ரொம்ப அந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒன்று என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம வந்து யார் வேட்டு வைக்கிறாங்களோ யார் கம்பர்ஷன் வண்டி வச்சுக்கிறாங்களோ நம்மளை பிடிக்க வருவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் நாம் என்ன பண்ண முடியுங்க, நம்மள லைசன்ஸும் இல்லைங்க அப்போ. அப்புறம் ஒன்று என்ன பண்ணிட்டுங்க சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டுங்க நேராக பெங்களூர்லேருந்து மைசூர் போயாச்சுங்க. அங்கே போய் வேலை தவிர போய் இதாக தான் வேலை செஞ்சேங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்தேங்க. இந்த இட்டாச்சிக்கு லோடு ஏற்றுறதுங்க அந்த மாதிரி குழி ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க.
அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுங்க. அண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்துருந்துச்சுங்க, பையன். ஒன்றா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி உங்கள் அண்ணனுக்கு பையன் பிறந்துருக்குறாங்க. உடனே அடுத்த நாள் செகண்ட் நைட்டேங்க பஸ் ஏறி ஊருக்கு இங்கே வந்தாச்சுங்க. விடிஞ்சு நான் பெங்களூர்லேருந்து வந்து நைட் ஏறினா விடிஞ்சு தான் இங்கே வந்துதுங்க. வந்து நேராக வீட்டுக்கு போனாங்க. நல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுங்க. போய் குழந்தைய பார்த்துங்க. அப்புறம் சரின்ட்டு அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, நீ எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இரு, அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒன்று வேணுமில்ல, நீ எங்கேயும் போகல, ஊர்லேயே கம்மல் இருந்துக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு கம்மல் பெங்களூர் போட்டும் விட்டுங்க, மைசூர் போட்டும் விட்டு கம்மல் வீட்டோடையே நான் மேட்டுப்பாளையத்துலேயே அப்பா அம்மா கூடவே சொல்கிற பேச்சு கேட்டு சரி அப்பா கூடவே வேலைக்கு போனாங்க. கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ மேஸ்திரி வந்து கொஞ்சம் சொந்தந்தாங்க, அக்காவை கட்டிக்கிறோம் அப்படிங்க. அவர் இருந்துட்டு அவருக்கும் நம்மளும் அப்பாவுக்கும் நம்மளுக்கு ரொம்ப போயிடுங்க. அப்போ வந்து லாக்டவுன், பெரிய லாக்டவுனில் வந்துங்க வேலை இருக்காதப்போ மீன் அப்பயே வந்து ஒரு மீன் விற்போங்க, விடிய விடிய கொண்டு மீன் விற்போங்க. நான் மேஸ்திரி பையன் 3 பேருங்க. எப்படியும் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பாப்பிள்ளைங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு சரி விட்டா தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் தான் இருந்துட்டுங்க, கல்யாணமே வேண்டாம்,